நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் திறக்கப்பட்டு தற்போது பட்டியலின மக்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தகவல்களோடு செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு பட்டியலின மக்கள் தற்போது கோயிலுக்குள் சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதற்காக அங்கு நிகழ்விடத்தில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு காமராஜ்? தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயிலில் இரு தரப்பினரிடம் சாமி தரிசனம் செய்வதில் ஏற்பட்ட மோதல்கள் நீதிமன்றம் வரை சென்றிருந்தது. நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த கோயிலில் இரு தரப்பினரும் சுமூகமாக சாமி தரிசனம் செய்வதற்கு காவல்துறை சார்பிலும் வருவாய்த்துறை சார்பிலும் நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த கோவிலில் இன்று சாமி தரிசனம் செய்வதற்கான நடவடிக்கைகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த கோயிலில் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். பட்டியலின மக்களும் வன்னிய சமூகத்தை சார்ந்த மக்கள் சாமி தரிசனம் செய்வதற்கான காட்சிகள் நேரடியாக பார்க்கலாம். பட்டியலின சமூகத்தை சார்ந்த 50க்கும் மேற்பட்டோர் இன்று சாமி தரிசனம் கோயிலில் செய்து வருகிறார்கள். இதற்காக கோவில் முழுதுமாக 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கோவில் வளாகத்திலும் கோவில் உள்ளேயும் எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்காக கண்காணிப்பதற்காக 22 சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கோயிலுக்குள்ள இதுவரைக்குமே பட்டியலின சமூக மக்கள் யாருமே சாமி தரிசனம் செய்யாத நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அடுத்து 50க்கும் மேற்பட்டோர் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகள் நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த சாமி தரிசனம் செய்தவர்கள் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் இதுவரை இந்த கோயில் 300 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான கோவில் என்பதால இந்த கோவில்ல இன்றுதான் முதல் முறையாக உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்ததாக தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த கோவில் இன்று திறக்கப்பட்டதால முன்னிட்டு காலை 5:30க்கே கோவில் திறக்கப்பட்டு முழுமையாக சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு இருதரப்பு மக்களும் சாமி தரிசனம் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளத்தை தொடர்ந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆனால் இந்த கோவிலுடைய கோவில் நிர்வாக குழுவினர் வெள்ளிக்கிழமை மட்டுமே நாங்கள் சாமி தரிசனம் செய்ய போவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். அதாவது எங்களுக்கு இன்றைய தினம் நல்ல நாள் இல்லை என்பதால் வெள்ளிக்கிழமை நாளை சாமி தரிசனம் செய்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த திரௌபதி அம்மன் கோவிலில் ஒரு கால பூஜைகள் மட்டுமே நடைபெறும். அதிகாலை 6 மணி முதல் 7 மணி வரை மட்டுமே இந்த 1 மணி நேரம் நடை திறந்திருக்கப்பட்டிருக்கும். இன்று இரு தரப்பு மக்களும் வழிபாடு செய்வதற்காக கோவில் நடை திறக்கப்பட்டு சாமி தரிசனம் செய்யப்பட்டு வருகிறார்கள். அதே போல கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வருபவர்களுக்கு செல்போன்கள் யாருமே உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து போலீசார்கள் அவர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு அவர்கள் உள்ளே அனுமதித்து வருகின்றனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இந்த கோயிலில் பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்த போது அவர்களை அனுமதித்தீர்கள், அவர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் மட்டும் எங்களுக்கு ஏன் வழங்குவதில்லை என்ற கூறி ஒரு கூச்சலிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தினர். இருந்தும் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தினர்.